இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பிளான் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஜான்வரி 7th மதியானம் 12:15 வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்ததே கிடையாது. இது மாதிரி ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து நாங்கள் கூப்பிடுறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏர்டெல் டிடிஹெச் டிஷ் போட்டிருக்கீங்கல்ல, அந்த டிஷ்ஷில் ஒரு எக்ஸ்ட்ரா சேனல் வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாருன்னே தெரில அந்த பர்சன். அவங்க நேம் சொல்லலை, பிளேஸு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக போயிட்டே இருக்கேன். கடைசியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா காசையும் வலிச்சு நக்கிட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த வீடியோ எதுக்கு நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய சேனலில் வந்து வியூஸ் வந்து 100 போகுதோ இல்லை 200 போகுதோ எனக்கு மேட்ரு கிடையாது. நான் போடுற வீடியோனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸ்கேம்ஸ் இதுமாரி நடக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்க்குற மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க. ஹாய் கைஸ், நான் முத்துக்குமார். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நல்ல கண்டென்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோவும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஜான்வரி 7 மதியானம் ஒரு 12 மணி போல் நார்மலாக வந்து எவ்ரிடே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. 12:15 அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் வர்றப்பே வந்து ஏர்டெல் ஸ்பேமுன்னு தான் போட்டே வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம அட்டன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணியாச்சு. என்ன தான் பேசுகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் வந்து அட்டன் பண்ணிட்டேன். பேசுகிறப்ப இது மாதிரி நீங்கள் முத்துக்குமார் தானே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், முத்துக்குமார் தான் பேசுகிறேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச் டிஷ் போட்டிருக்கீங்கல்ல, அந்த டிஷ் வந்து உங்கள் பேரில் தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், என்னோடய பேரில் தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு டாக்கில் தான் நான் வந்து பேசினேன். பேசிகிட்டே இருக்கும்போது இது மாதிரி ஒரு பிளான் வந்து நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. என்ன பிளான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னாங்க. ஆமாம், ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு ஃப்ரீ சேனல், தமிழ் மூவி சினிமாஸ்ன்னு ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு. இது மாதிரி அந்த சேனலில் வந்து பழைய படமும் வரும், புது படமும் வரும்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் வந்து சரி ஓகே ஃபைன் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பேசினார். இது மாதிரி அந்த சேனல் வந்து காஸ்ட்டு, அந்த சேனலோட காஸ்ட் வந்து 1500 rupees. ஆனால் நீங்கள் போட்டிருக்க பேக்கேஜ்னால் அந்த பேக்கேஜ் முடிகிற வரைக்கும் அந்த சேனல் வந்து ஃப்ரீ அப்படின்னாங்க. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. சேனல் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, அப்புறம் 1500 rupees பேக்கேஜில் சேனல் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு டக்குன்னு சடனாக வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் கேட்டேன் அப்படியே, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் சேனல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் அந்த சேனல் வாங்கினா 1500 rupees நீங்கள் பே பண்ணி வாங்கணும்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல சுத்தமாக, திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, நீங்கள் போட்டிருக்க பிளானில் இந்த சேனல் வந்து இப்போ ஆட் ஆகிரும். இனிமேல் நீங்கள் ஃபர்தராக போட போகிற சேனல்லையுமே இந்த ஒரு பிளான் வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் வந்து காசு கட்டுற பிளான் மூலயமா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை. அந்த பிளான்குள்ளே இது வந்து இந்த ஒரு சேனல் வந்து ஆட் ஆகி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. திரும்பி நான் கேட்டேன், இந்த சேனலோட காஸ்ட் வந்து 1500 rupees. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் கட்டுற அந்த ஒரு பிளான் எவ்வளவோ அந்த பிளானில் இந்த சேனல் வந்துடும், ஃப்ரீயாக வந்துடும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிளான் வர்றப்போ இந்த சேனல் ஃப்ரீயாக வந்துடும் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பிளானுக்கு 1500 rupees போட்டிருக்கீங்க? ஃப்ரீ சேனல்னு சொல்கிறீங்க, 1500 rupees காஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். இது மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த சேனல் நேம் வந்து தமிழ் சினிமாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சேனலில் வந்து இது மாதிரி புதுசாக வர படங்கள் எல்லாமே வரும், பழைய படங்கள் வரும், எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு.
உங்களுக்கு இந்த சேனல் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடவா அப்படின்னு கேட்டால் ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நார்மலாக நம்ம டிடிஹெச்சில் ஏதாச்சும் ஒரு சேனல் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்ஸையும் ஆன் பண்ணியிருக்கணும். நம்மளோட டிஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணியிருக்கணும். டிவி வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்பயுமே வந்து அந்த ரெண்டுமே வந்து ஆனில் இருக்கணும். நம்ம ஒரு சேனலை ஆக்டிவேட் பண்ணுறோன்னாலும் அப்பயும் வந்து அது வந்து ஆனில் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்த அவன் கேட்கவே இல்லை. என்ன தெரியுமா கேட்டான், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு ஓடிபி? ஒரு சேனலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஓடிபின்ற மாதிரி எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் பேசுகிறப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான், அப்படியே ஒரு மயக்கிற மாதிரி பேசுகிறான். நாங்கள் ஒரு சேனல் தரோம், ஃப்ரீயாக தரோம், 1500 rupees காஸ்ட்டு, நீங்கள் கட்டவே தேவையில்ல, நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அந்த டிடிஎஸ் வச்சுருக்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே அந்த பிளானில் வந்து வந்துடும், நீங்கள் ₹1 கூட காசு கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்து மாதிரி பேசுகிறான். நானும் ஓகே 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 கடைசி வரைக்கும் அவன் என்ன தான் சொல்கிறான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அவன் ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் என்ன பேச வரான், எப்படிலாம் ஸ்கேம் நடக்க நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. சரி ஓகே, அவன் என்ன தான் பண்ணுறான், அட் த எண்ட் ஆஃப் த காலில் என்னென்ன கொண்டு வரான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதில்ல. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ ஃபுல்லாக வந்து நான் பேசினேன். கடைசியில் வந்து உங்கள் மெசேஜ் வரும் உங்கள் ஃபோனுக்கு அப்படின்னா மெசேஜும் வந்துச்சு. சரி அந்த ஓடிபியை மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னா அப்போவே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக் ஆகிறது மட்டும் இல்லை, நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி இவன் வந்து ஸ்கேம் காலரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போயே வந்து பேர்ட் வேர்ட்ஸில் ரொம்ப கேவலமாக வந்து திட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் திட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி சொல்லுன்னு சொன்னான். இல்லை எனக்கு சேனல்லாம் எதுவும் வேணாம், இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பயங்கரமாக வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணானா என்னன்னு தெரியல. ஆனால் லைனில் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் அந்த ஃபோன் கால் அந்த நம்பர் டியூரேஷன் ஓடிட்டே இருக்கும்ல, அது வந்து ஓடிட்டே இருந்துச்சு. சரி திருப்பி இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் ஹலோன்னு எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. சரி ஓகே அப்படியே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர்லேருந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்ப ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு, இல்லைன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சரி இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்போ நம்ம திருப்பியும் கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சடனாக எடுத்துருக்கணும், இல்லாட்டி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கணும். இல்லாட்டி வந்து நம்ம திட்டுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், திட்டுறப்பே நீங்கள் எதுக்கு திட்டுறீங்க, நாங்கள் வந்து ஒரு ஏர்டெல் ஆஃபீஸில் வந்து ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்கோம், எதுக்கு நீங்கள் இப்படி ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்ல. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஊமக்கோசும்பு மாதிரி அப்படியே ஊமையாக இருக்கான் அந்த கால்லே. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ நானே கட் பண்ணிட்டேன் காலை. சரி இது வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்து நான் ஏர்டெல் அந்த கஸ்டமர் கேருக்கே வந்து அந்த நம்பரை ஆன்லைனில் எடுத்து நான் திருப்பியும் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி அதில் தான் எண் 1 அழுத்தவும் எண் 2 அழுத்தவும் எண் 4 அழுத்தம் அதுலேயே வந்து 5 நிமிஷம் போயிடுச்சு. திருப்பி கட் பண்ணி திருப்பியும் போட்டால் திருப்பியும் அந்த எண் 4 அழுத்தவும் 3 அழுத்தவும் திருப்பி முதலேருந்து கேட்கணும்னா 0 அழுத்தவும் இப்படியே வந்து போயிட்டுருக்கு. சத்தியமாக சொல்ல ரொம்ப ஒஸ்ட்டான திங்ஸாக இருக்குது இது ஒன்று. இப்போ ஒரு பர்சன் கிட்ட நம்ம டேரெக்டாக பேசணும் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து எந்த ஒரு கஸ்டமர் கேராக இருந்தாலுமே அதை டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் எண் 2 அழுத்தம் அதுலேயே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சில பேர்லாம் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் ரொம்ப நேரம் நானும் 4 அழுத்தம் 2 அழுத்தம் 1 அழுத்தம் அழுத்திட்டே இருந்தேன். கடைசியில் வந்து கஸ்டமர் கேர்கிட்ட வந்து கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த நம்பரில் தான் நீங்கள் வந்து டிடிஹெச் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை எனக்கு ஒரு கொரீஸ் இருக்குது, அந்த கொரீஸ்க்காக தான் நான் வந்து கால் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். என்ன கொரீஸ்ன்னு சொன்னுங்க அப்படின்னா, இது மாதிரி உங்கள் சைட்லேருந்து உங்கள் ஏர்டெல் டிடிஹெச் சைட்லேருந்து ஏதாச்சும் புது சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லையே அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு ஏதாச்சும் சேனல் எதுவும் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லையே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து ஒரு சேனல் கூட நாங்கள் ஃப்ரீயாக தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி 59 rupeesக்கு தமிழ் சினிமாஸ்ன்னு ஒரு சேனல் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தரீங்களாமே அப்படின்ற மாதிரியும் கேட்டேன். இல்லை சார் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஃப்ரீ சேனல் நாங்கள் வந்து தரதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இது மாதிரி ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து தான் பேசுகிறோன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி கால் பண்ணி நாங்கள் ஒரு சேனல் ஃப்ரீயாக தரோம், இந்த சேனல் நேம் வந்து தமிழ் சினிமாஸு, இதில் வந்து புது சேனலும் தரோம், லைக் புது படமும் வரும் பழைய படமும் வரும், ஆனால்
ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் ஒரு ஓடிபி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி தான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம்ல. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னா அது என்ன தான் நடந்திருக்குன்னு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக நான் உங்களுக்கு திருப்பியும் கஸ்டமர் கேருக்கு ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்லை இது மாதிரி எந்த ஒரு கால்ஸ் வந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஓடிபிலாம் யாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏர்டெல் டிடிஹெச் சைட்லேருந்து எந்த ஒரு ஓடிபியும் கேட்க மாட்டாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு சேனலுமே புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிளானில் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அந்த காஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பிளானில் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு. இது மாதிரி நான் இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது நான் கேட்டேன். இது மாதிரி ஒரு இமெயில் ஐடி கொடுத்தாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்கள் கன்சர்ன்லாம் டைப் பண்ணி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்து கிளியர் கட்டாக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இமெயிலில் வந்து அது யார் பேசுனா, என்ன பேசுனாங்க, என்ன விதத்தில் பேசுனாங்க, என்னென்ன கேட்டாங்க, அந்த ஃபோன் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா என் ஃபோனில் இருக்க காசு எல்லாத்தையுமே வந்து வலிச்சு நக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பான். ஒரு காசுமே நம்ம வந்து இப்போ வேலைக்கு போனாலுமே ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக வேலை பார்த்தா தான் அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளமோ அதில் ஆட் ஆகி தான் கடைசியாக வந்து 30 டேஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு கிரெடிட் ஆகும். நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம பண்ணுற வேலைனால நம்ம உழைச்ச எல்லா காசுமே வந்து நம்மளை விட்டு போயிடும். ஸோ ஒரு வேலையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக செய்கிறோம், என்ன பர்பஸ்க்காக செய்கிறோம், எல்லாத்தையுமே வந்து உங்களை ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுங்கள். வந்து ஒரு வேலை பண்ணுறோன்னா இது எதுக்கு நம்ம பண்ணணும், அதுவும் இப்படி எதுக்கு பண்ணணும், இதை வேறு மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து உங்களை வரணும். ஒரு எறும்பு நடந்து போகுது அப்படின்னா பின்னாடியே பல எறும்பு நடந்து போகும். அது மாதிரி நம்ம லைஃப்பில் என்றைக்குமே இருக்கவே கூடாது. ஒரு வேலை செய்கிறோன்னா எதுக்கு பண்ணுறோம், என்னத்துக்கு பண்ணுறோம், இது இப்போ பண்ணியே ஆகணுமா, எல்லா கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகணும். அப்படி பண்ணால் தான் நம்மளும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பெண்கள் தனியாக இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இது மாதிரி ஃபோன் பண்ணி ஓடிபி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அவங்க பேங்க்கில் இருக்க லட்சக்கணக்கான காசுகள் எல்லாமே வந்து அவங்க விட்டு போயிடும். ஸோ தயவுசெய்து எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேறொரு இன்ஃபர்மேஷனான வீடியோவோட சந்திப்போம். பை.